நாடார்களின் பிரதிநிதியாக நம்முடைய சட்டசபையில போய் நாடார் மக்களுக்கான ஒரு பிரதிநிதியாக எம்எல்ஏவாக போனார். எப்போ 1921 அவர் போன உடனே அங்க கொடுத்த முதல் குரல் என்னன்னா, நான் நாடார் மக்களின் பிரதிநிதியாக வந்திருக்கேன். நாடார் மக்களுக்கான தேவைகள் என்னவா இருந்தாலும், நாடார் மக்களுக்கான குறைகள் என்னவா இருந்தாலும் அதை தீர்க்கக்கூடிய இடத்தில் நான் இருப்பேன். என்னுடைய கவனத்திற்கு சில விஷயங்கள் வராமல் போனால் கூட அதை என் சமுதாய இனமான உணர்வுள்ள சொந்தங்கள் நேரடியாக பகிர்ந்துக்கிட்டு சொல்லி முதல் நாள் சட்டமன்றத்தில் ஒரு குரல் கொடுத்திருக்கிறாரு. அந்த குரல் நமது தமிழக சட்டசபையிலே பதிவேடுகளாக பதியப்பட்டிருக்கிறது. இப்ப நான் என்ன கேட்கிறேன், ஐயா அச்சமகட்டி அண்ணலுக்கு அப்புறமாக நாடார் சமுதாய வாக்குகளை பெற்றுக்கொண்டு நாடார் சமுதாயத்தின் ஓட்டை வச்சுக்கிட்டு நாடார் சமுதாயம் நாங்கள் அடையாளப்படுத்திக்கிட்டு திராவிட கட்சிகளை ஆண்ட கட்சி ஆளுகின்ற கட்சி எல்லா கட்சியில இருந்தும் போயிருக்காங்கல்ல, சட்டசபை போயிருக்காங்கல்ல. யாராவது ஒரு ஆள் நான் நாடார்களின் பிரதிநிதியை எங்கேயாவது சொல்லியிருக்காங்களா? இப்ப வரைக்கும் யாராவது சொல்லியிருக்காங்களா? நாடார்களின் ஓட்டு வேணும், நாடார்களோட அரசியல் பின்புலம் வேணும். ஆனா நாடார்கள் சொல்லி சொல்றதுக்கு கூச்சப்படுவாங்க. என்ன காரணம்? ஓட்டுக்கு வரும்போது உங்ககிட்ட பேசும்போது மட்டும்தான் சொல்லுவாங்க, தம்பி நம்ம இனம் நம்ம நாடார் நம்ம எல்லாம் ஒண்ணுன்னு. நீங்க தான் அண்ணன் சொன்ன மாதிரி சின்னத்தம்பி அண்ணன் சொன்ன மாதிரி உதவின்னு கேட்டு பாரு, நாடார் யாரு, நாடார் பின்னால் இருக்கிறவங்க யாருன்னு அப்ப தெரியும். அதே மாதிரி நம்ம ஐயா சத்து நோன்றபடி ஐயா நான் சொல்றேன். ஆனா நான் சொல்றதுனால ஐயா நாடார் மக்களுக்காக மட்டுமே பாடுபட்டார். நம்ம தவறுதான் புரிஞ்சிடக்கூடாது. எங்க ஐயா சவுந்தரபாண்டியனார் நாடார் மக்களுக்கான தலைவரையும் தாண்டி ஒரு சமத்துவ தலைவர். உதாரணத்துக்கு ஒரு சில விஷயம் சொல்றோம்னா, ராமநாட்டில் உள்ள ஜில்லா போர்டு தலைவராக அவர் இருந்த போது அங்க ராஜாக்கள் எல்லாம் ஜில்லா போர்டு தலைவராக இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஐயா சவுந்தரபாண்டியனார் அங்க நியமிக்கிறாங்க. அந்த காலகட்டத்துல அங்க பஸ் இயக்கக்கூடிய ஒரு கம்பெனி தாழ்த்தப்பட்ட மக்கள் இந்த பஸ்ஸை ஏறக்கூடாதுன்னு சொல்லி ஒரு அறிவிப்பு கொடுக்காங்க. நம்முடைய ஐயா என்ன செய்தாருன்னா, உடனடியாக அந்த நிறுவனத்துக்கு சம்பந்தப்பட்டவங்களை கூப்பிட்டு, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு ஒரு அநீதி இழைக்கப்படும் என்றால் உனக்கு கொடுக்கப்பட்ட உரிமத்தை ரத்து செய்வேன், நீ யாருக்கும் நீ தொழில் பண்ண முடியாதுன்னு சொல்லி அனைத்து மத சமுதாய மக்களும் ஒண்ணு போல நடத்தப்படணும்னு சொல்லி குரல் கொடுத்த ஒரு பெரிய மகான் நம்முடைய ஐயா அச்சமகட்டி சவுந்தரபாண்டியனார். அதே மாதிரி சொத்துல பங்கு கொடுத்தது பெரியார் வந்தாரு, கலைஞர் கொடுத்தாருன்னு சொல்லுவாங்க. பெண் பிள்ளைகளுக்கு சொத்துல பங்கு கொடுக்கணும்னு சொல்லி பெரும் புரட்சியை செய்தவர் ஐயா சவுந்தரபாண்டியனார். இப்படி நிறைய விஷயங்களை நம் நாடார் சமுதாயத்தில் பிறந்த தலைவர்கள் ஐயா சவுந்தரபாண்டியனார் உட்பட அண்ணன் சொன்ன மாதிரி பொங்கல் கொண்டாடுறதுக்கே பேர் வச்சது நம்ம நாடாரினம். தமிழ்நாடுன்னு பேர் வர்றதுக்கு காரணமா இருந்தது ஐயா சங்கரலிங்க நாடாரு. இன்னைக்கு எல்லாத்தையும் அழிச்சிட்டு அதுக்கு ஒரு காரணம், இதுக்கு ஒரு தேதி எல்லாம் மாத்தி நாடார் சமுதாயத்தை இன்னொரு 5 வருஷம் 10 வருஷத்துல ஒரு வரலாற்றுல இருந்து மொத்தமா நீக்கி நமக்குன்னு ஒரு அடையாளம் இல்லாம கொண்டு போகக்கூடிய வேலையை திராவிட கட்சிகள் நல்லா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சரி, ஐயா அங்க இருந்தாரு. இப்போ ஈவே வள்ளிமுத்துநாதர் ஐயா நம்ம ஊர்ல தான் இருந்தாரு. நம்ம ஊர்ல எல்லாருக்கும் தெரியும்ல. இப்ப அவருக்கு அப்புறமாக இந்த தொகுதியில கட்சிகளுக்கு மக்கள் பண்டு செய்வதற்காகவோ இல்ல ஒரு சட்டமன்ற வேட்பாளராக இருப்பதற்காகவோ நகராட்சி தலைவராக வருவதற்கு ஏன் ஒட்டுமொத்த கிட்டத்தட்ட 32,000 வாக்குகள் வைத்திருக்க நாடார் இடத்துல ஒடுத்திருக்கக்கூடிய அந்த தகுதி இல்ல. நாங்க தான் நாடார் சமுதாயம் ஜாதின்னு கத்துறோம். டிஎம்கே இருக்கக்கூடிய நாடாருக்கு தகுதியை கொடுக்கறதுக்கு உண்டான இது அந்த அரசாங்கத்துக்கு தெரியலையா? ஏன் ஏடிஎம்கே அதுக்கு ஒரு ஆள் இல்லையா? 30,000க்கு மேல வாக்கு வச்சிருக்கிற ஒரு நாடார் சமுதாயத்துக்கு ஒரு நகர ஒரு சேர்மன்ல இருந்து, அதாவது நகர சேர்மன் பிரிச்சு கட்சிக்குள்ள கொடுக்கக்கூடிய ஒரு பொறுப்பு கொடுப்பதற்கு கூட இந்த நாடார் சமுதாயத்தை தொடர்ந்து புறக்கணிச்சுக்கிட்டு இருக்காங்க. இது இங்க மட்டும் நடக்கல, கோயில்பட்டியில மட்டும் நடக்கல, தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு இடத்துல என்ன சொன்னாங்களே, எத்தனையோ நம்ம சாத்தான்குளத்துல இருந்து சேரன்பாதையில இருந்து நாடார் சமுதாயத்துக்கு பாத்திரைப்பட்ட எத்தனையோ தொகுதிகளை அடியோட அழிச்சிட்டாங்க. நமக்கு அந்த பிரதிநிதித்துவத்தை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டாங்க. இது எப்படி தெரியுங்களா? நம்மளால கண்ணி கைய வச்சு நமக்கு என்ன குத்துவாங்க. நம்ம அக்கா இருக்காங்க, அண்ணா அனிதானன் இருக்காங்க, எங்கிட்ட அப்பாவும் இருக்காங்க, ஏப்பா 3 பேர் இருக்காங்கன்னா இங்க இருக்கிற 35-40 தொகுதிக்கு 3 பேர் போதுமா? இப்ப எல்லாமே நமக்கு வீட்டுக்கு தேவையான வசதியெல்லாம் சேர்ந்துருச்சா? இன்னைக்கு இப்போ ஒரு உதாரணத்துக்கு வேளாயுரத்துல இருந்து ஆரம்பிச்சுக்குவாங்க, கிட்டத்தட்ட 8-9 கவுன்சிலர் இருக்கும் நம்ம உள்ள. ஆனா ஒரு நகர செயலாளருக்கு தகுதி இல்லாத சமுதாயமாக இந்த நாடார் சமுதாயம் மாத்தி கொண்டு போயிட்டாங்கன்னா அதையும் வேடிக்கை பார்க்கக்கூடிய இடத்துல தானே இந்த அரசாங்கம் இருந்துகிட்டு இருக்கு. அப்ப இங்க சமூக நீதி எங்க போச்சு? சமூக நீதினா என்ன? திராவிட கட்சியினர் கோட்டுப்பாட்டு சமூக நீதி தானே. எல்லா சமுதாயத்துக்கும் எல்லா சமுதாயத்தை சேர்ந்தவங்களுக்கும் ஜாதியை சேர்ந்தவங்களுக்கும் ஒரு கட்டமைப்புல ஒரு அடிப்படையை பிடிப்போம். இவ்வளவு பேர் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிரதித்துவம் தருவோம் தானே சொல்றாங்க. அப்படி இருக்கும் பட்சத்துல ஏன் நாடார்கள் அரசியல தொடர்ந்து கோயில்பட்டி தொகுதியில புறக்கணிச்சுக்கிட்டே இருக்காங்க? கோயில்பட்டி மட்டும் இல்ல, விளாத்திகுளம் எல்லா இடத்துலையும் புறக்கணிக்கிறாங்க. இது காரணம் என்னன்னு யோசிக்கணும்.
நாடார் சமுதாயம் வந்து பொருளாதார ரீதியா வளர்ந்துருக்கிறோம். நம்மள அரசியல் சீக்கிரமா தான் நம்ம வளர்ந்துருவோம். அப்ப நமக்கு அந்த இடமே கொடுக்க கூடாது, அந்த வாய்ப்பே கொடுக்க கூடாது. இதை அழிக்கிறதுக்கு உண்டான வேலையை எல்லா கட்சிகளும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. என் பெரியவர்களும் தாய் குழந்தை நல்லா புரிஞ்சுக்கணும்.